ஓம் நம சிவாய. அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்துங்க தெருக்குத்தி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தெருக்குத்து நன்மையான தெருக்குத்து, நன்மை பயக்கக்கூடிய தெருக்குத்து மட்டுமே பார்க்க போகிறோம். அதுதான் மெயின். அப்போது நம்ம வீடியோவுக்கு போவோம், படத்துக்கு போவோம். இப்போ இந்த வரைபடத்தை கவனிங்க. ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து, வடக்கு மேற்கு, தெற்கு கிழக்கு. இப்போ இந்த வரைபடத்தை கவனிங்க. வடக்கிலிருந்து நார்த்திலிருந்து வடகிழக்கு ஈசான்யத்தை நோக்கி வீதி குத்து வருதுங்க. இங்கேயும் நாம் ஈசான்ய பிள்ளையார்னு கோயில் இந்த இடத்துல வெளிப்புறத்துலையோ அல்லது ரோட்டு பகுதியிலே கட்டுறாங்க, அது வேறுங்க. நம்ம வீட்டுக்கு உள்பகுதியில் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த வீதி குத்து மிகப்பெரிய யோகமானது, மிக மிக யோகமானது. இது வரக்கூடிய காந்த சக்திகள், இந்த காந்த சக்திகள் நேராக சவுத் வெஸ்ட்டுக்கு தாங்க வரும், தென்மேற்குக்கு தான் இந்த காந்த அலைகள் வரும். அது வரும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா நார்த்து போகலாமா, வெஸ்ட்டு போகலாமா, நார்த்து வெஸ்ட்டு போகலாமா, சவுத்து போகலாமா அப்படின்னா அது ஒரு அந்த சக்தியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக அங்கே வந்து நின்றுக்கும். அப்போ இந்த இடத்துல ஓப்பன் இருந்துச்சுன்னா அது வழியாக வெளியாகிடும். அதனால தான் அங்கே ஓப்பன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. நாங்கள் அடிக்கடி நாங்கள் வீடியோவில் சொல்கிற வார்த்தை, இந்த இடத்துல ஓப்பன், சவுத் வெஸ்ட்டில் ஓப்பன் இருக்கக்கூடாது. காம்பவுண்ட் ஆனாலும் சரி, வீடு ஆனாலும் சரி, அந்த காந்த சக்தி வழியாக நல்ல காந்த சக்தி வெளியாகிடும். வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, நிற்க வேண்டியது நிற்காது. அப்போ இந்த வீதி குத்தும் நலம் பயக்கக்கூடியது. வடக்கிலிருந்து வரக்கூடிய வீதி குத்தில் இந்த அம்புக்குறி கவனிங்க. அப்போ இந்த இடத்துல கேட்டு போட்டு ஓப்பன் பண்ணணும். தரையை ஓப்பன் பண்ணுறோம். தரையை ஓப்பன் பண்ணி கீழே குடி தண்ணீர், நல்ல தண்ணீர் இங்கே தான் வைக்கிறோம். அப்போது இந்த இடத்த ஓப்பன் செய்து கேட்டு போடுவது நல்லது. இந்த கேட்டு வழியாக வரக்கூடிய அனைத்தும் நமக்கு நன்மை பயக்கும். அதாவது இது முக்கியமான வீதி குத்துங்க. இதை நீங்கள் யார் சொன்னாலும் தவறாக எடுத்துக்காதீங்க. நன்மை எடுத்துங்க. நன்மை உண்டு, நலம் உண்டு, பலம் உண்டு, எதிர்கால வாழ்க்கை சிறப்பு உண்டு, முன்னேற்றம் உண்டு, பொன்னான வாழ்க்கை வாழ்வீர்கள்.